Hello friends, welcome to Diya Menu Kids Learning World. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிளாஸ் ஃபஸ்ட்டுக்கான மேக்ஸ் ஒர்க்ஷீட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் இன் வேர்ட்ஸ். நம்பர்ஸ் இருக்குது, அந்த நம்பர்ஸோட நேம்ஸை நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 115. ஸோ அதை வந்து லெட்டர்ஸாக நம்ம எழுத போகிறோம். 115. நெக்ஸ்ட் 500 நம்பர் இருக்குது, அதை நேம்ஸாக நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் 78, 148 அண்ட் 1000. இது பசங்களை நம்பர்ஸை நேம்ஸாக எழுத சொல்லுங்கள். டெய்லியும் ஒரு 2 நம்பர்ஸை வந்து நீங்கள் நேம்ஸாக எழுத சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரைட் இன் ஃபிகர்ஸ். இப்போது நேம்ஸாக அந்த நம்பர்ஸ் இருக்குது, நம்ம நம்பர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சி எழுதணும். இங்கே ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 300 இருக்குது, 300 நம்பர்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட் 111. ஸோ 111 நம்பராக எழுதணும். 64 நம்பராக எழுதணும். 970 நம்பராக எழுதணும். ஸோ ரைட் தி நம்பர்ஸ் அக்கார்டிங் டு தி அபாக்கஸ். அபாக்கஸ் முறையில் நம்ம நம்பர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்ஸில் எத்தனை நம்பர் இருக்கோ, அது எத்தனை பால்ஸ் இருக்கோ அத்தனை பால்ஸை கவுண்ட் பண்ணி அந்த நம்பரை போட சொல்லுங்கள். டென்ஸில் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரை போட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென், லெஸ் தென், ஈக்குவல். கொடுத்துருக்க நம்பரில் கிரேட்டர் தென், லெஸ் தென் எது, ஈக்குவலாக இருக்க கண்டுபிடிச்சி எழுத சொல்லுங்கள் பசங்களை. ஃபஸ்ட்டு 64 அண்ட் 18. 64 பெரிய நம்பர்னால அந்த பெரிய பாய் சைடு வந்து 64 இருக்கணும். சின்னதாக கூர்மையான முகம் வந்து 18 இருக்கணும்னு சொல்லிக் கொடுங்க பசங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டேஸ். நான் கொடுத்துருக்க டேஸில் பிஃபோர் டேஸ் எது, ஆஃப்டர் டேஸ் எதுன்னு எழுதணும். டெய்லியுமே இது எல்லாமே ஒன்றாவது எழுத சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க பசங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு டே எழுதிட்டு மண்டே மட்டும் எழுதிட்டு அதுக்கு பிஃபோர் டே எது, ஆஃப்டர் டே எதுன்னு எழுத சொன்னாலே போதும், அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. நெக்ஸ்ட் அசெண்டிங் ஆர்டர். கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங்காக நம்ம எழுத போகிறோம். 38, 58, 48, 18, 8. ஸோ அசெண்டிங் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு போகிறது. ஸோ சின்ன நம்பர்லேருந்து நீங்கள் எழுத சொல்லுங்கள். 8, 18, 38, 48, 58. இதையுமே ஆஸ் யூஷுவல் டெய்லியும் அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் டிசைனிங் ஆர்டர். கொடுத்துருக்க நம்பரை டிசைனிங் ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். தட் மீன்ஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகிறோம். ஸோ கொடுத்துருக்க நம்பர்லேருந்து பெரிய நம்பர் இது 38, நெக்ஸ்ட்டு 15 அண்ட் 8 அண்ட் 4 அண்ட் 2. நெக்ஸ்ட் 78 and 58, 49, 18, 5. Next, arrange the numbers in a ascending order from the bottom of the box. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் ஸ்டெப்ஸ் மாதிரி, அந்த கீழே இருந்து நம்ம எழுத போகிறோம். அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். கொடுத்துருக்க நம்பரை அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா பாட்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டம்லேருந்து அசெண்டிங் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 15,
25, 35, 65. Next 2, 32, 42, 72. இது மாதிரி ஃபுல்லாக எழுத சொல்லுங்கள். முன்னாடி கொடுத்தது நம்ம சாதாரணமாக ஒரு 5 நம்பர் கொடுத்து அசெண்டிங் எழுத சொல்கிறது. இந்த மாதிரி பாக்ஸில் எழுதுறதும் அவங்களுக்கு ரொம்ப, அதை விட இந்த பாக்ஸில் எழுதுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க எதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ அந்த ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுங்க, ஒர்க் ஷீட் கொடுங்க. அரேஞ்ச் தி நம்பர்ஸ் இன் தி டிசெண்டிங் ஆர்டர் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ டிசெண்டிங் கொடுத்துருக்க நம்பரை நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகணும். ஸோ ஆஸ் யூஷுவல் பாட்டம் ஆஃப் தி பாக்ஸ்ன்னு அவங்க கொடுத்துட்டாங்க, கீழே இருந்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க. இது பசங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த மாதிரி டயக்ராம் போட்டு நீங்கள் அசெண்டிங் டிசெண்டிங் எழுதுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கம்ப்ளீட் தி நம்பர் லைன். இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். ஸ்கேலில் 0லேருந்து 15, 20, 30 வரைக்கும் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ இது ஸ்கேல் மெத்தட் தான். இது விட்டுருக்கோ அந்த நம்பர் எழுத சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸியாக கற்றுக்குவாங்க. சின்ன வயசுல இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா பின்னாடி ஜாமெண்ட்ரி கிராஃப்லாம் வரைகிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கேலில் அவங்க சென்டிமீட்டர் படிக்கவும் கற்றுக்குவாங்க. இந்த மாதிரி ஸ்கேலில் நீங்கள் ஸ்கேல் மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் எழுத சொன்னீங்கன்னா. நெக்ஸ்ட் வாட் கம்ஸ் ஆஃப்டர் பிஃபோர் பிட்வீன். இப்போது இந்த ஸ்கேல் மெத்தடில் நம்பர்ஸ் இருக்குது. பேசிக்காக நம்ம எல்கேஜி குழந்தைக்கோ யூகேஜியோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோ இந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் நம்பர் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணுவாங்க. நீங்கள் பிஃபோர் இந்த நம்பருக்கு முன்னாடி இந்த நம்பருக்கு பின்னாடி இந்த நம்பர் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு புரியவே புரியாது. இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக நீங்கள் பண்ணி கொடுத்தா மட்டுமே அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ கொடுத்துருக்க நம்பர் 5 பிட் சென்டர் நம்பர். இதுக்கு பிஃபோர் நம்பர் 4, ஆஃப்டர் நம்பர் 6. இந்த டயக்ராமில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் இது. கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் நம்பர் கண்டுபிடிக்கணும். 2க்கு முன்னாடி 1 அண்ட் 8க்கு முன்னாடி 7, 11க்கு முன்னாடி 10. ஆஃப்டர் நம்பர் அதே மாதிரி, பிட்வீன் அதே மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி டயக்ராம் போட்டு நீங்கள் ஆஃப்டர் பிஃபோர் பிட்வீன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்க கற்றுக்குவாங்க. பிட்வீன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் என்னென்னா 8 and 10 டயக்ராம் பார்த்து அவங்க ஈஸியாக அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒர்க் ஷீட்லாம் நீங்கள் டெய்லியுமே அவங்களுக்கு ஒரு நோட்டில் எழுதி கொடுங்க. அவங்க ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவாங்க.